பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே. கடந்த 2 மாதங்களாக ஏசப்பா நம்மளை ரொம்ப கண்மணி போல் பார்த்துக்கிட்டாங்க இல்லையா? இப்போது நம்ம 3rd மந்த்குள்ளே வந்திருக்கோம். ஏசப்பாக்கு நன்றி சொல்லி நம்ம சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்ல. ஜெபத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்க்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 2 மாதங்களாக எங்களை நீங்கள் கண்மணி போல் காத்து வந்தீங்களே ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராக இருந்தீங்கப்பா, போதுமானவராக இருந்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திச்சிங்க ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இனி வரும் நாட்களிலும் அப்பா உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தேட அப்பா, உண்மை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்றும் கூட ஆண்டவரே நாங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கொள்கிறா இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைக்கென்று ஏசப்பா நாங்கள் பயன்பட நீங்கள் எங்களை கிருபை செய்யுங்க ராஜா. ஏசப்பா, இதை பார்க்குற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த அப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா, முழு மனதோடு உண்மை தேட அப்பா உண்மை கண்டடைய நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. மீதியான எல்லா வேலையிலும் அப்பா உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சரி குட்டீஸ், எல்லோரும் ப்ரேயர் பண்ணியாச்சா? ஓகே. இப்போது நம்ம என்ன செக்ஷன் போக போகிறோம்? ஆக்ஷன் சாங். எல்லோரும் பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணி இசப்பாவுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஓகே. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் சாங் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? டும் டும் டும். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச சாங்கில். ஓகே, இந்த சாங்க்கு அக்காவோட சேர்ந்து சூப்பராக ஆக்ஷன் பண்ணுறீங்களா? கைகள் தாளம் போடட்டும். சிங் 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 இயேசுதான் நம்ம கிங். டும் 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 கைகள் தாளம் போடட்டும். சிங் 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 இயேசுதான் நம்ம கிங். ஓடி ஓடி விளையாடி வீரனானேன், ஆடி ஆடி பாட்டு பாடி மகிழ்கின்றேன். ஓடி ஓடி விளையாடி வீரனானேன், ஆடி ஆடி பாட்டு பாடி மகிழ்கின்றேன். ஜீசஸ் ஜீசஸ் லவ் யூ ஜீசஸ், யா 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 ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் லவ் யூ ஜீசஸ், யா 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 ஹalleluya. டும் 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 கைகள் தாளம் போடட்டும். சிங் 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 இயேசுதான் நம்ம கிங். தையத்தக்க தாளத்தோடு சரிகம பதனி சராகத்தோடு, தையத்தக்க தாளத்தோடு சரிகம பதனி சராகத்தோடு. ஜீசஸ் ஜீசஸ் லவ் யூ ஜீசஸ், யா 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 ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் லவ் யூ ஜீசஸ், யா 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 ஹalleluya. டும் 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 கைகள் தாளம் போடட்டும். சிங் 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 இயேசுதான் நம்ம கிங். டும் 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 கைகள் தாளம் போடட்டும். சிங் 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 இயேசுதான் நம்ம கிங். வெள்ளம் தரும் ஆண்டவர் இயேசுவே, வெற்றியை தருபவர் இயேசுவே. பலன் தரும் ஆண்டவர் இயேசுவே, வெற்றியை தருபவர் இயேசுவே. ஜீசஸ் ஜீசஸ் லவ் யூ ஜீசஸ், யா 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 ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் லவ் யூ ஜீசஸ், யா 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 ஹalleluya. டும் 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 கைகள் தாளம் போடட்டும். சிங் 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 இயேசுதான் நம்ம கிங். டும் 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 கைகள் தாளம் போடட்டும். சிங் 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 இயேசுதான் நம்ம கிங்.
என்ன குட்டீஸ், சாங் பிடிச்சிருந்ததா? எல்லாரும் சூப்பர் ஆக்ஷன் பண்ணிங்களா? நம்மளுக்கு யார் பலனை தருவாங்க? நம்மளுடைய ஏசப்பா தான். நம்ம எப்போல்லாம் சோர்ந்து போயிருக்கோமோ, நம்ம எப்போல்லாம் டயர்டாக இருக்குமோ, ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு எனர்ஜி எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போது நம்ம செகண்ட் சாங் போயிடலாம். என்ன சாங் தெரியுமா? மை காட் இஸ் ஸோ பிக். எல்லோரும் ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. In the beginning, God made everything. God simply spoke and the world came to be. He sent a flood and made everything new. He parted the sea and let his people walk through. He helped a boy bring a giant right down. Joshua marched, the walls fell to the ground. These acts of power are worthy of praise. But if you want to question my God and his ways, I'll look you in the eye and say, my God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. Though we are sinners, he still gave us worth. God sent his son to live here on the earth. He healed the sick, he made blind men see. He let the lame walk and he set the world free. He died on a cross and he rose from the grave. He conquered sin, he is mighty to save. He went to heaven and he's coming back. God's word is true, but if it's attacked, I'll look you in the eye and say, my God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. God the Spirit, God the Father, God the Son. 1 plus 1 plus 1 equals 1. God the Spirit, God the Father, God the Son. 1 plus 1 plus 1 equals 1. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. I'm not afraid because God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. என்ன குட்டீஸ், இந்த உலகத்தில் யார் ரொம்ப பெரியவர்? நம்முடைய ஏசப்பா மட்டும்தான். நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் நம்மளோடு ஜீவித்து கொண்டு இருக்கிற நம்மளுடைய ஏசப்பா தான் இன்றும் பெரியவர். ஓகேவா? சரி குட்டீஸ், இப்போது நம்ம தேர்ட் சாங் பார்த்துலாம். தேர்ட் சாங் என்ன தெரியுமா? 5 அப்பம் 2 மீன்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தானே? அப்போ அக்காவோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுறீங்களா? சின்ன சொட்ட பாய் கைகளிலே தேவையோ
ஐந்தப்பம் இருமீன்களை பற்றி ரொம்ப அழகாக அந்த சாங் பாடியிருக்காங்கல்ல. ஓகே, ஒரு சிறு பிள்ளையை கொண்டு தான் ஏசப்பா 5 அப்பங்களையும் இருமீன்களையும் வச்சு 5000 ஜனங்களே போஷித்தாங்களாம். நீங்களும் என்ன பண்ணணும், அதுக்காக எல்லா காரியத்திற்கும் ஏசப்பா அவங்கள பயன்படுத்தணும், என்ன சொல்லணும், ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் சாங் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாங் என்ன தெரியுமா? லவ் த லார்ட் வித் ஆல் யர் ஹார்ட். ஏசப்பாவை நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம நேசித்து கொண்டே இருக்கணும். இந்த உலகத்துக்கு நம்ம அடிமைப்பற்றவே கூடாது. ஓகே, இந்த சாங் ஆக்ஷன் பார்த்துட்டு வந்துடலாமா? எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்பொழுது நம்ம ஒரு முக்கியமான செஷனுக்குள்ள வந்திருக்கோம். இயேசுவை நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே வித்தியாசமானவங்க தானே குட்டீஸ்? நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாவற்றிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கணும். வேதாகமத்திலையும் யோசேப்பு, தாவீது, இல்லை நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்தாலும் அவங்க இந்த உலகத்தை பார்க்கலும் வித்தியாசமானவங்களாக இருந்தாங்க. எல்லாரும் ஒன்று செய்வாங்க, ஆனால் இவங்க வேற செய்வாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கதை எல்லாருக்கும் தெரியும் தானே? அதில் நேபுகாத்நேச்சர் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் நான் அச்ச சிலைக்கு வந்து நீங்கள் அடிப்பணியணும்வாங்க. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? அவங்க சொன்னதை செய்யாமல் ஏசப்பாக்காக வித்தியாசமானவங்களாக இருந்தாங்க. இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி, ஏசப்பா நானும் வித்தியாசமானவனாக இருக்கணும், ஏசப்பா நானும் வித்தியாசமான காரியங்களை செய்ய எனக்கு கிருபை தாங்க என்று கேட்கலாமா? நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன்,
பாடலாமா? கை தட்டுங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். எல்லாரும் சொல்லலாமா? நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமான. இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். எத்தனை பேர் வித்தியாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நல்ல ஜோர கைத்தட்டி இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாதான். நம்ம வித்தியாசமா இருந்தா பாவம் செய்யவும் முடியாதான், பொய் பேசவும் முடியாதான். லிரிக்ஸ் பாடலாமா? ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமான. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். பரிசுத்தமாய் நம்ம வாழ்வோமா? இயேசுவை உலகத்துக்கு காமிக்கணுமா? இயேசுவுக்காக வாழணும். இயேசுவை உயர்த்தி நம்ம பாடலாம். பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன். எல்லாரும் சொல்லலாமா? பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி பாடிடுவேன். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி பாடிடுவேன். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவர். இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லாம? இனி வாழ்வது, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான்
வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஏசப்பா நாங்கள் வித்தியாசமா இருக்கணும். உலகத்திற்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் ஏசப்பா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் வித்தியாசமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை வழி நடத்துங்க, போதிங்க, எங்களோடு கூட இருங்க. எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், என்ன எல்லோரும் வர்ஷிப்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷன் போக போகிறோம். நெக்ஸ்ட் செஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸாக எந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கோம்? கரெக்ட், மத்தேயுலேருந்து கேட்டுட்ருக்கோம்ல. இந்த வீக்கும் அக்கா உங்களுக்காக மத்தேயுலேருந்து கொஷின்ஸ்லாம் வச்சுருக்கேன். நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் டைப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், சரியா? இன்றைக்கி நம்ம மத்தேயு எந்த சாப்டர்லேருந்து பார்க்க போகிறோன்னா, மத்தேயு 3rd சாப்டர்லேருந்து தான் அக்கா உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க போகிறேன். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து பிரசங்கம் செய்தவர் யார்? அக்கா கொஷினை ரிப்பீட் பண்ணுறேன். யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து பிரசங்கம் செய்தவர் யார்? இந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்கள் எல்லாரோட ஃபேவரட்டான ஸ்டோரி செஷன் தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஸ்டோரி கேட்க ரொம்ப பிடிக்கும் தானே? நம்மளுக்காக நம்ம ஸ்டோரி ஆண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக ஸ்டோரி கேட்டு வந்துடலாமா? ஹலோ ஹீரோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்களுடைய ஸ்டோரி டைம். நம்ம சூப்பரான ஒரு சீன்ல வந்து நிக்கிறோம். என்ன சீன்? நம்ம சாமுவேலோட கதையில ஏலிங்கிறவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பலிபீடத்துக்கு முன்பாக பலி கொடுக்க வந்தவங்க எல்லாம் அவங்களுடைய காளைய கொண்டு வந்து ஒவ்வொருத்தவங்களா பலி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, ஆன்டி ஏலின்னு சொல்றேனே, இந்த ஏலி யாரு? இந்த ஏலி யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கப்புறம் கதை சூப்பரா இருக்கும். ஏலி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி ஆன்டி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் அப்படிங்கிற ஒரு பைபிள்ல இருக்கிற ஒரு சாப்டர்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஸ்டோரி சொல்லிட்டே இருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒத்தனியேல், டெபோரான்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி, அதுக்கப்புறமேட்டு நம்ம சிம்சோன் வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க எல்லாரும் தானே நியாயாதிபதிகள். இந்த நியாயாதிபதிகள் ஒத்தனியேல் தொடங்கி ஒவ்வொரு மனுஷங்களா நியாயாதிபதிகளா இருந்தாங்க. ஆன்டி, உங்களுக்கு இந்த பாலஸ்தீன்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் எதுல சண்டை வந்துச்சு? ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலர்களை இந்த பாலஸ்தீனர்கள் கைக்கு அடிக்கடி அடிமைகளா விட்டு கொடுத்தாருன்னு ஒரு கதை சொல்லியிருப்பேன். அதுல சொல்லியிருந்தேன், ஆண்டவர் எப்பெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு விரோதமான காரியத்தை செய்யறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? புறஜாதியார் அப்படின்னா வேற நாட்டினர்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையா கொடுத்துருவாரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? நம்ம இஸ்ரவேல் நாட்டுல இருக்கிற நல்ல விளைஞ்ச தானியங்கள், ஆடு மாடு, இவங்க சேர்த்து வச்ச காசு பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்க. வருவாங்க, கொள்ளையடிப்பாங்க, போயிருவாங்க. சில நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப நாள் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளேயே இருந்துருவாங்க. இருந்து இவைகளை அடின்னு வேற அடிப்பாங்க, வேலை வாங்குவாங்க, கரெக்டா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கொடுமையா இருக்கும். இதுதான் இந்த அடிமைத்தனம்ங்கிறது. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பாயிண்ட்ல தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவே வரும். ஐயோ, நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் போல. அதனாலதான் நம்ம கடவுளாகிய யெகோவா என்ன பண்ணிட்டாரு? நம்மளை இப்படி அடிமைத்தனத்துக்குள்ள விட்டுருக்காருன்னு சொல்லி மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நாங்க பண்ணதெல்லாம் தப்பு, நாங்க ரொம்ப பாவம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிங்க, எங்களால இந்த அடிமைத்தனத்தை தாங்க முடியலன்னு அழுவாங்க. அப்ப நம்ம இரக்கமுள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒருத்தரை எழுப்புவாரு. அவர் தான் நியாயாதிபதியா இருப்பாரு. அவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் வாருக்கு ரெடி பண்ணி அந்த எதிரி நாட்டு கூட போய் சண்டை செஞ்சு இவங்களை காப்பாத்துவார். இதுதான் ஒரு தடவை 2 தடவை இல்ல. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஒத்தனியேல் தொடங்கி இப்ப நம்ம ஏலி காலம் வரைக்கும் 12 நியாயாதிபதிகள் இருந்திருக்காங்க. 12 தடவை. ஒவ்வொருத்தனும் சில நேரம் 20 வருஷம் அரசாளுவாங்க, சில பேர் 40 வருஷம், 30 வருஷம், 15 வருஷம், 12 வருஷம் சொல்லி இப்படி அரசாண்டுட்டே இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். அப்ப ஒரு நாள் என்ன ஆகுது? ஏலி அப்படிங்கிறவரை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரு வந்து நியாயாதிபதிகளா இருந்தான்னா, இந்த காமன் பீப்புள், யாரோ ஒருத்தவங்க ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையா இருக்கிறவங்க, இல்ல ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறவங்க நியாயாதிபதிகளா மாறிடுவாங்க. ஆனா சாம்சன், அதாவது நம்ம சிம்சோனுக்கு அடுத்தபடியாக
ஆண்டவர் நியாயாதிபதியா சாதாரண மனுஷங்களை சூஸ் பண்ணாம அவருக்கு வழிபடுகிற அவருக்கு ஊழியம் செய்யற சர்ச், அவங்க அந்த டிராபர்நாக்கல்னு சொல்லுவோம் நம்ம. அந்த காலத்துல இப்படி பில்டிங் மாதிரி சர்ச் இல்ல, கூடார மாதிரி இருந்தது. அதுக்குள்ள பணி செய்கிற வேலை செய்யற ஆசாரியர்கள் அப்படின்னு ஒரு கிளான் இருந்தாங்க, ஒரு ட்ரைப்ஸ் இருந்தாங்க, ஒரு கோத்திரம், ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில யாரு சீஃப் பிரீஸ்டா வராங்களோ, அதாவது பிரதான ஆசாரியன்னு சொல்லப்படுற பெரிய பாஸ்டர், நம்ம பெரிய பாஸ்டர் மாதிரி யார் இருக்காங்களோ அவங்கதான் நியாயாதிபதி, அவங்கதான் நியாயம் தீர்ப்பாங்கன்னு சொல்லிட்டார். அப்படித்தான் நம்ம ஏலி ஆசாரியர் வம்சத்துல வந்த ஒரு பெரிய பாஸ்டர்ங்கிறனால அவரே நியாயாதிபதி ஆயிட்டார். சோ இப்ப கதைப்படி யார் நியாயாதிபதி? ஏலிதான் நியாயாதிபதி. யாரு பெரிய பாஸ்டர்? அவர் தான் பெரிய பாஸ்டர். இந்த ஏலிக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தன் பேரு பினகாஸ், இன்னொருத்தன் பேரு ஆப்னே. ஆப்னே அண்ட் பினகாஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் ஏலியோட பையன். ஆனா பைபிள் சொல்லுது இவங்க 2 பேரும் பேலியாளின் மகன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. யார் இந்த பேலியாள்? இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் ஸ்டோரிலாம் கேட்டிங்களா? ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? சரி, அக்கா ஒரு கொஷின் கேட்டிருந்தால அதுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணிங்களா? யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து பிரசங்கம் செய்தவர் யார்? அதுக்கான ஆன்சர் என்னன்னா யோவான் ஸ்நானன். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? நீங்களே உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட். இப்போ நம்ம ஸ்டோரி ஆண்டி நம்மளுக்காக ஸ்டோரி சொன்னாங்கல்ல, அதுலேருந்து கொஷின்ஸ்லாம் வரப்போகுது. உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் ஆன்சரை டைப் பண்ணணும். ப்ளீஸ் எல்லாரும் கொஷின் ஆன்சர்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணிங்களா? யாரெல்லாம் நிறைய ஆன்சர் பண்ணீங்க? ஓகே, எல்லாருமே நிறையா ஆன்சர் பண்ணீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான செகண்ட் கொஷின் அக்கா உங்களுக்கு கேட்க போகிறேன். இன்றைக்கான செகண்ட் கொஷின் என்னென்னா, எது சமீபமாக இருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார்? அக்கா கொஷினை ரிப்பீட் பண்ணுறேன். எது சமீபமாக இருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார்? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன செஷன் வந்திருக்கோன்னா, டேலண்ட் செஷன் தான் வந்திருக்கோம். எத்தனை பேருக்கு இந்த செஷன் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் தானே? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னென்ன டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த டேலண்ட் செஷனில் பார்க்க போகிறோம். உங்களோட வீடியோஸும் இதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டேலண்ட் வீடியோஸை நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்போது நெக்ஸ்ட் வீக் உங்களோட வீடியோஸும் நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம். சரி, நம்ம போய் டேலண்ட் செஷன் பார்த்துட்டு வந்துடலாமா? மனுஷருக்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படியது அவசியமாக இருக்கிறது. Psalm 1:3. Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth way in sinners, but like his law of the Lord. என்ன குட்டீஸ், எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? உங்களோட வீடியோஸும் இதே மாதிரி சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் உங்களோட வீடியோஸும் பார்க்க முடியும்.
சரி, அக்கா கேட்ட இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியுமா? எது சமீபமாக இருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார் அப்படின்னு அக்கா கொஷின் கேட்டிருந்தேன். எத்தனை பேர் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க? ஓகே, நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டானு பார்த்துடலாமா? இதோட ஆன்சர் என்னென்னா பரலோக ராஜ்யம். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க? வெரி குட். நீங்கள் எல்லாருமே நல்லா பைபிள் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிளாப் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்துக்கான தேர்ட் கொஷின் என்னென்னா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அக்கா கொஷினை ரிப்பீட் பண்ணுறேன். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதோட ஆன்சர் நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் செஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் செஷன் என்ன, உங்களை எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான செஷன். என்ன செஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? கரெக்ட், கேம் செஷன். நம்ம எல்லோரும் இப்போது கேம் செஷன் தான் வந்திருக்கோம். எல்லோரும் கேம்ஸ்க்கு ஆன்சர்லாம் பண்ண போகிறோம். எல்லோரும் உங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லாம் கையில் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கான கேம்ஸ் வரும், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகேவா?
என்ன குட்டீஸ், எல்லாருக்கும் கேம்ஸ்லாம் பிடிச்சிருந்ததா? நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அக்கா கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதா? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கான ஆன்சர் என்னென்னா, நாம் மனம் திரும்ப வேண்டும். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க? எல்லோரும் கிளாப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சூப்பராக சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் ஸ்நானன் பற்றி முன்னமே சொல்லிய தீர்க்கதரிசி யார்? அக்கா கொஷினை ரிப்பீட் பண்ணுறேன். யோவான் ஸ்நானன் பற்றி முன்னமே சொல்லிய தீர்க்கதரிசி யார்? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம எல்லோரும் கிராஃப்ட் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? எவ்ரி வீக் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்காக புதுசாக வந்துட்டுருக்குல்ல, இந்த வாரமும் அதே மாதிரி உங்களுக்காக ஒரு ஆக்டிவிட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஆக்டிவிட்டியை நீங்களும் ட்ரை பண்ணணும். நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியை கூட எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம்.
என்ன குட்டீஸ், எல்லாருக்கும் ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிச்சிருந்ததா? நீங்களும் நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டியை எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். சரி, அக்கா ஒரு கொஷின் கேட்டிருந்தாலும் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுதா? யோவான் ஸ்நானன் பற்றி முன்னமே சொல்லிய தீர்க்கதரிசி யார்? அதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏசாயா. எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நிறையா கொஷின்ஸோடையும் புது செஷன்ஸோடையும் அக்கா உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருக்கணும். ஓகே குட்டீஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப அழகாக சண்டே ஸ்கூலில் அழகாக பார்த்தீங்க, ரொம்ப அழகாக ஆக்ஷன் பண்ணீங்க, ஸ்டோரிஸ் கேட்டீங்க, கொஷின்ஸ்க்கெலாம் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, இப்போது நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லோரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? அன்புள்ள தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களோடு இருந்தீங்களே ராஜா, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருந்ததே தகப்பனே. இசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இசப்பா, இதில் நாங்கள் கற்றுக்கொண்ட அப்பா எல்லா காரியத்தையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இசப்பா ஆண்டவரே, ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அப்பா அதை நாங்கள் எங்கள் நண்பர்களிடம் அப்பா பகிர்ந்து கொள்ள இசப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீங்க தகப்பனே. இசப்பா, உம்மை தேடி வந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இசப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பெயராய் ஆசீர்வதிங்க தகப்பனே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்த தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் ராஜா. உடைய கரத்தில் அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே இசப்பா முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே இசப்பா, அவங்க என்ன பாடங்களை படித்தாலும் நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சிம்சோனுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துனீங்களே தகப்பனே. இசப்பா, அதே போல் ஆண்டவரே இசப்பா, அந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உடைய பிள்ளைகளை வித்தியாசமானவர்களாக நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. இசப்பா, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவையை நீங்கள் அப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அப்பா ஞானத்தில் தேறினவர்களாக இருக்க ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.